அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் பல முறை, ஐயா கருணாநிதி ஆட்சியில் பல முறை, ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு முறை வாழ்ந்துட்டீங்க. இப்ப வாழ்ந்துட்டீங்க. இன்னும் வாழணும்னு ஏக்கமும் ஆசையும் இருந்தா அவருக்கே போடுங்க, நாங்க தடுக்கல. ஐயா எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்டீங்க, அந்த ஆட்சி மறுபடியும் வரணும்னா அவருக்கே போடுங்க, நாங்க தடுக்கல. ஆனால் இதில் ஒரு மாறுதல் வர வேண்டும், வேற ஒரு ஆட்சி முறை வர வேண்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி என்ற புரட்சி பாவலனின் பெருங்கனவு நிறைவேற வேண்டும் என்றால், நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி இல்லாமல் நாட்டில் நடைமுறையில் நிகழ்கிற ஆட்சியாக வர வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தந்து பாருங்கள். எங்களுக்கே போடுங்கள் என்று நான் கேட்கல. நான் கையேந்தி நிற்பது உங்கள் ஓட்டுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக. நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, நீங்கள் பெற்றிருக்கிற பெற்றிருக்கிற வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். அதனால என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெருமக்கள், இந்த மதிப்புமிக்க வாக்கு என்பது ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அது அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். இந்த தேர்தலிலே இங்கே போட்டியிடுகிற அன்பு தங்கை ஆம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிற எங்கள் தங்கை நஸ்ரீன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்கானவர்கள், மக்களுக்காகவே வந்தவர்கள். மக்களுக்கான அதிகாரம் வர வேண்டும் என்றால் எளிய பிள்ளைகள் உங்களிடத்தில் அதிகாரம் வரும்போதுதான் அது உங்களுக்கான அதிகாரமாக மாறும். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் தங்கை நஸ்ரீன் அவர்களுக்கு நீங்கள் இந்த வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்.